இந்த செய்தியை வழங்குபவர்கள் 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLCயில் சேரலாம். கான்டாக்ட் VCC நாகராஜன், விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட்டை, புதுச்சேரி. மேரி கட்டிடத்தை புதுச்சேரி நகராட்சியின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர இறுதிக்கட்ட ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுச்சேரி கடற்கரையில் அமைந்திருந்த மேரி கட்டிடம் மிக பழமை வாய்ந்தது. இந்த கட்டிடம் கடந்த 1870-71 ஆண்டுகளில் பிரெஞ்சு ஆட்சியின் போது பிரெஞ்சு கட்டிடக்கலை நயத்துடன் கட்டப்பட்டது. இந்த பிரம்மாண்ட கட்டிடத்தில் புதுச்சேரி நகராட்சி அலுவலகம் இயங்கி வந்தது. போதிய பராமரிப்பு இல்லாததால் கட்டிடம் பழுதடைந்தது. கடந்த 2014 ஆண்டு கட்டிடம் இடிந்து விழுந்து தரைமட்டமானது. புதுச்சேரியின் அடையாளங்களில் ஒன்றாக திகழும் மேரி கட்டிடத்தை மீண்டும் அதே இடத்தில் பழமை மாறாமல் கட்ட முடிவெடுக்கப்பட்டது. கடந்த 2017 ஆண்டு திட்ட அமலாக்க முகமை மூலமாக 14,83 லட்சம் ரூபாய் செலவில் கட்டுமான பணிகள் துவங்கியது. 690 சதுர மீட்டர் பிரதான கட்டிடம், தரைத்தளம், முதல் தளம், கருத்தரங்கு கூடம், திருமண பதிவு அறைகள் என பாரம்பரிய பழைய கட்டிட பாணியில் கட்டி முடிக்கப்பட்டது. மத்திய அரசின் 100% நிதி உதவியுடன் கட்டப்பட்டதால் கடந்த 2022 ஆண்டு பிப்ரவரி 25 தேதி மேரி கட்டிடத்தை வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக பிரதமர் மோடி திறந்து வைத்தார். ஆனால் முறைப்படி புதுச்சேரி நகராட்சியிடம் மேரி கட்டிடம் ஒப்படைக்கப்படவில்லை. இதேபோல் புதிதாக கட்டியுள்ள கட்டிடத்தில் துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தை இடமாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டது. சில துறைகளின் செயலாளர்கள் தங்களின் அலுவலகத்தை புதிய கட்டிடத்தில் மாற்றிக்கொள்ள போட்டி போட்டனர். இதனால் மேரி கட்டிடம் கட்டி முடித்து 3 ஆண்டுகள் கடந்தும் இதுவரை நகராட்சியிடம் ஒப்படைக்கப்படாமல் பாழாகி வருகிறது. இதற்கிடையில் மேரி கட்டிடத்தை புதுச்சேரி நகராட்சி பயன்பாட்டிற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விரைவில் மேரி கட்டிடம் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. பொதுவாக ஒரு கட்டிடத்தை கட்டதான் பல ஆண்டுகள் பிடிக்கும். ஆனால் புதுச்சேரியில் கட்டி முடித்த கட்டிடத்தை கூட பயன்பாட்டிற்கு கொண்டுவர 3 ஆண்டுகள் பிடித்துள்ளது என்று பொதுமக்கள் பேசி வருகின்றனர். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.